அத்தை, இப்ப கையெழுத்து போடலாம்ல? கண்டிப்பா மீனா, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். சார் மேடம், டாக்குமெண்ட்ஸ்ல சில கரெக்ஷன்ஸ் இருக்கு, அதை இப்பவே பண்ணிடுறீங்களா? ஓகே, பண்ணிடலாம் மேடம். என்னோட கம்பெனில இன்னையில இருந்து என் பையன் பிரகாஷ சிஇஓவா நியமிக்கிறேன். சூப்பர் அத்தை. மச்சான், இப்படி ஒரு பொறுப்புல உங்களை பார்க்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாருங்க மச்சான், நீங்க என்னதான் திட்டுனாலும் என் தங்கச்சியால தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பதவியே கிடைச்சிருக்கு. அத்தை, அப்ப சிபிக்கு? சிபிய சிஎஃப்ஓவா நியமிக்கிறேன். இனி என் பிசினஸ பிரகாஷும் சிபியும் முழுசா ஏத்துக்கிட்டு நடத்துவாங்க. அம்மா, என்னம்மா இது? இதெல்லாம் நான் கேட்டேனா? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? வெளியே போயிட்டு வந்து எடுத்த முடிவை மாத்திருப்பீங்களான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இதுல உடன்பாடு இல்லைம்மா. அவ்வளவுதானா மேடம்? இருக்கு வக்கீல் சார், இன்னும் முக்கியமான பொறுப்பு ஒண்ணு இருக்கு. இன்னும் என்ன பொறுப்புத்த? அதான் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டீங்களே. என்னோட நாற்காலி, சேர்மேனுங்கிற பொறுப்பு, என்னோட லெகசி, அது என் வாரிசுக்கு தானே போகணும். அது யாரு? இனி என்னோட வாரிசா நான் தமிழை நியமிக்கிறேன். எனக்கு அப்புறம் தமிழ் தான் என் கம்பெனிக்கு சேர்மேன். அவதான் என்னோட உரிமையான வாரிசு. சூப்பர்மா, கலக்கிட்டீங்க. என் அம்மா இப்படி ஒன்று சொல்லும்போது ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு நினைக்கல. ஜானு, கரெக்டான முடிவு ஜானு. நான் ப்ராப்பரா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஆபீஸ்க்கு அனுப்புறேன் மேடம். சைன் பண்ணிருங்க. அப்ப நான் வரேன் மேடம். தேங்க்யூ. வரேங்க.